எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நண்பா நோட்டிஃபிகேஷன் செய்யும். சரிங்களா? சரி நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் ரிசல்ட் நம்ம சரி பார்க்கலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 எடுத்தோம். 5 பார்த்தீங்கன்னா சி போர்டு கொடுத்தோம். சரி நண்பா, சி போர்டுக்கு 5 கொடுத்துருந்தேன். பி போர்டுக்கு 9 கொடுத்துருந்தேன். சரி நண்பா, ஏ போர்டுக்கு 1 கொடுத்தேன். சரி நண்பா, இந்த மாதிரி தான் 195 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 9 பார்த்தீங்கன்னா 4ன்னு போயிடுச்சு. சரிங்களா, 4ன்னு போயிடுச்சு. ஆனால் நண்பா போர்டு சரியாக உட்கார வைக்கல நம்ம. ஏன்னா அது வந்து 5 எடுத்துமே நம்ம ஏ போர்டு உட்கார வைக்கல. சரிங்களா, ஏ போர்டு உட்காரமோ சி போர்டு உட்கார வச்சிட்டோம். அதேமாதிரி 4 எடுத்தோம். 4 பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 4, 9, 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும்னு எடுத்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம 4 எடுக்காமல் 9 எடுத்து நம்ம அது பி போர்டில் வரீங்களா தப்பான பிளே பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு போயிடுச்சு 4. சரிங்களா, சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருந்தோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏசி கிடச்சிருக்கும். சரிங்களா, 5க்கு அந்த 9க்கு 4ன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏசி வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா, ஏசிக்கு நமக்கு 54 வின்னிங் வந்துருக்கும். இது மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு நம்ம 5 தரல, சி போர்டுக்கு 4 தரல. சரிங்களா, சரி வின்னிங் நண்பா பரவாயில்ல. நாளைக்கு கெஸிங் நண்பா பாருங்கள் வின்னிங் வர மாதிரி இருக்குது. சரிங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நேற்று அந்த 5ஆம் நம்பர் எப்படி எடுத்தோம், அந்த 4ஆம் நம்பர் எப்படி எடுத்தோம், அந்த மெத்தட் மட்டும் ஒரு 2 நாள் 3 நாள் ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம வேறு ஒரு மெத்தட் போயிடலாம். ஏன்னா அந்த நம்பர் 1, 6 நம்பருக்கு அந்த மெத்தட் வந்து நம்பர் பாஸ் ஆகலை. நாளைக்கு வந்து வேறு மெத்தட். சரிங்களா, நம்ம என்ன பண்ணோம்னா இது 2 ப்ளஸ் பண்ணுவோம். அது நம்ம 5 0 எடுத்தோம்ல, இது 2 ப்ளஸ் பண்ணிட்டு +3 பண்ணுவோம். சரிங்களா, இது நேற்று வீடியோ நண்பா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா நண்பா, இப்போ நண்பா இது 2 ப்ளஸ் பண்ணினா 2 +3 பார்த்தீங்கன்னா 5. சரி நண்பா, 5 இல்லை பவர் ஏதாச்சும் ஒரு நம்பர் வாங்கணும். இங்கே நம்பர் 0, 5 ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, இதேமாதிரி நண்பா லாஸ்ட் வரைக்கும் நம்ம நேற்று அப்படி தான் நண்பா இது 2 ப்ளஸ் பண்ணோம். சரிங்களா, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 4 11. சரிங்களா, 11 நம்ம என்ன பண்ணுவோம் 1 + 2. சரிங்களா, அப்போ +3 நண்பா, அது காமனாக +3. இப்போ ப்ளஸ் பண்ண நண்பா 5. சரிங்களா, அப்போ 5க்கு பவர் நம்பர் 0 நேற்று நம்ம எடுத்துனோம். ஆனால் நம்ம 5 எடுத்து நம்ம சி போர்டு ட்ரை பண்ணிட்டோம். சரிங்களா, நம்ம சி போர்டு ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா ஏ போர்டு 5 வந்துருக்கு. சரிங்களா, இப்போ நாளைக்கு பாருங்க நண்பா அதே மெத்தடில் இங்கே பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா, இங்கே 2 இருக்குது நண்பா. சரி நண்பா, இந்த 2 ப்ளஸ் பண்ணி நண்பா 4. சரிங்களா, இப்போ நம்ம வழக்கம் என்ன பண்ணுவோம் 3 நம்பர் ப்ளஸ் பண்ணிப்போம். ப்ளஸ் பண்ணி நண்பா 7. சரிங்களா, 7 இல்லைனா 2, இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு ஹிட் ஆகும். சரிங்களா, நாளைக்கு நண்பா 7 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா பாருங்கள். இதே மாதிரி நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா 4 9 ஒரு நம்பர் எடுத்துனோம்ல, அந்த மெத்தட் நண்பா அது சும்மா ஒரு ஷார்ட்டாக 2 மெத்தட் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த நாளைக்கு கேசிங்குள்ளே போயிடலாம். சரிங்களா, அது நம்ம எப்படி எடுத்தோம் நம்ம 4, அதாவது இப்படி எடுத்த 4 9 இந்த 2 போர்டு ப்ளஸ் பண்ணி அடுத்த நாள் ரிசல்ட்டோட சி போர்டு ப்ளஸ் பண்ணிப்போம். சரிங்களா, இது 2 ப்ளஸ் பண்ண 3. சரிங்களா, இந்த சி போர்டில் 5 இருக்குது. இப்போ அந்த 5 ப்ளஸ் பண்ண 8. அப்போ 8 3 அடுத்த நாள் ரிசல்ட் இருக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 8% இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம நேற்று எடுத்துருந்தோம். இங்கே என்ன எடுத்துருந்தோம் நண்பா நம்ம 2 போர்டு இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதாவது இந்த 2 போர்டு ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் கூட இந்த சி போர்டு ப்ளஸ் பண்ணுவோம். சரிங்களா, இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 4. சரிங்களா, இந்த சி போர்டு 9 இருக்குது. அப்போ +9 பண்ணிங்கன்னா 13. சரிங்களா, இப்போ 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 1 + 3 பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா, நம்ம 4 இன்னும் 9 ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 எடுத்துட்டோம். சரிங்களா, இங்கே தான் தப்பு பண்ணிட்டோம். 9 எடுத்துட்டோம் நம்ம. அதே 4 எடுத்துனா நீ கண்டிப்பாக ஒரு ஏசி வின்னிங் வந்துருக்கும். சரி விடுங்க நண்பா பரவாயில்ல. நாளைக்கு பார்க்கலாம் நண்பா அதே மெத்தட் நண்பா நாளைக்கு. சரிங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 5 இருக்குது. சரிங்களா நண்பா, 6 5 நண்பா 11. சரிங்களா, இப்போ 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. சரியா நண்பா, பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 இருக்குது. இது 4 நண்பா அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 4 + 2 + 4 பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா, இப்போ 6 பவர் நம்பர் 1 நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வரணும். அப்போ நண்பா நாளைக்கும் 6 1 வருது. சரிங்களா, சரி இது ஒரு மெத்தட் நண்பா பார்த்துக்கோங்க. நண்பா புதுசாக ஒரு மெத்தட் சொன்னோம்ல, அது நண்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மெத்தட் தான். சரிங்களா, அதாவது நண்பா இது வந்து நம்ம முன்னாடிக்கு 2 அந்த முன்னாடிக்கு 2 நம்பர் நண்பா அதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, நம்ம பாருங்கள் இந்த 2 நம்பர் நம்ம இங்கே 5 8 இருக்குல்ல, இந்த 2 நம்பர் நம்ம அந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ 2 நம்பர் ப்ளஸ் பண்ணும்பா 8 5 பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா, 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4. சரி நண்பா 4. சரிங்களா, இந்த 4 கூட நண்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா இந்த ஒய் போர்டு இருக்குல்ல நம்ம இதில் வந்து இது வந்து பார்த்துன்னு வரோம். சரிங்களா, நம்ம இந்த 5 கூட +1. சரிங்களா, 5 கூட +1 பண்ணிக்கோங்க. சரிங்களா, 5 கூட +1 பண்ணா 6. நம்ம வந்து 5 கூட +1 பண்ணிக்கோங்க 6. இப்போ சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிப்பா 6 + 4 10. 10 நண்பா நம்ம என்னென்னு ப்ளஸ் பண்ணுவோம் 1 + 0 ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 1 வரும் ஆன்சரு. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா, இப்போ புரியுதுங்களா இந்த மெத்தட் புரியுதுங்களா, இது நண்பா புது மெத்தட். சரிங்களா, இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நண்பா இது இங்கே வந்து எடுத்துக்கலாமா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 + 6ன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ 2 + நண்பா 11. 11 நண்பா நம்ம 2ன்னு எடுப்போம். இப்போ நண்பா இங்கே 5 இருக்குது. சரிங்களா, இந்த 5 கூட நண்பா நம்ம +1 பண்ணிக்கணும். இந்த +1 பண்ண நண்பா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். சரிங்களா,
6ன்னு கிடைக்குதா? அப்போ இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 8 சரிங்களா? இப்போ 8 8க்கு பவர் 3 இது 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் இருக்கும் சரிங்களா? இதே நண்பா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா? நம்ம இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நண்பங்க பார்த்தீங்கன்னா 2 3 7 இருக்குது சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 7 இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 10 சரிங்களா? இப்போ 10 நண்பா 10க்குன்னு 1 சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது நண்பா. இங்கே 2 கூட நண்பா ப்ளஸ் 1 பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா இங்கே 2 இருக்குது ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 3. அப்போ 1 + 3 பார்த்தீங்கன்னா 4 4க்கு பவர் நம்பர் 9 சரிங்களா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா இன்றைக்கி ஆடி இருக்கணும். கரெக்டாக நம்பர் சி போர்டுக்கு 4 எடுத்து ஆடிட்டாங்க சரிங்களா? சரி நண்பா நாளைக்கு நான் நம்பர் பாருங்கள். இதே மெத்தட் நண்பா நாளைக்கும் சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 இருக்குது சரிங்களா? 6 2 நண்பா பண்ணிங்கன்னா 8 சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா டி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 கூட 1 ப்ளஸ் பண்ணா 7. இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணுங்கள் நண்பா 15 சரிங்களா? இப்போ 15 நண்பா இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுங்கள் 6ன்னு வருதா? நம்ம 6 6க்கு பவர் 1 சரிங்களா? இதுலேயும் பாருங்க நண்பா 6 இல்லை பவர் 1 சரி. முன்ன பார்த்த மெத்தட் நண்பா 6 1 வருது, இங்கேயுமே 6 1 வருது சரிங்களா? நம்ம இது ஒரு மெத்தடு சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம 2 மெத்தட் பார்த்துன்னு இருக்கோம். நம்ம 3வது மெத்தட் சரிங்களா? நம்ம பாருங்கள் நம்ம இப்படி ப்ளஸ் பண்ணி சொல்லி இந்த ப்ளஸ் ஒன்று பண்ணோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 2 கிடைச்சிங்க சரிங்களா? 7 இல்லைனா 2 நம்ம 1 இல்லைனா 6 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு சரிங்களா? நம்ம இங்கே ப்ளஸ் பண்ண முடியல, ப்ளஸ் பண்ணி 3 ப்ளஸ் பண்ண முடியல, அதில் 7 2 1 6 கிடைச்சிருக்குது சரிங்களா? இது அப்படியே இருக்குது நண்பா. நம்ம இன்னொரு மெத்தட் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் சரிங்களா? அதாவது நண்பா இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்கா? இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 10ன்னு வருமா? 10ன்னு நம்ம 1ன்னு எடுப்போம் சரிங்களா? நம்ம சி போர்டு இருக்குல்ல, இந்த சி போர்டு நண்பா என்ன பண்ணுறீங்கன்னா 5க்கு அடுத்த நம்பர். இப்போ நண்பா இங்கே வந்து 4 இருந்தால் 4க்கு அடுத்த நம்பர்னா 5 சரிங்களா? 1 இருந்தால் 1க்கு அடுத்த நம்பர் 2. இப்போ 0 இருந்தால் 0க்கு அடுத்த நம்பர் 1. 9 இருந்தால் 9க்கு அடுத்த நம்பர் 0 சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்போ நண்பா 5 இருக்குது. 5 நண்பா 5க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 நண்பா 6 சரிங்களா? இப்போ 6 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண நண்பா 6 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 7ன்னு வருமா? சாரி நண்பா, அதாவது எப்படின்னது இது சின்ன மிஸ்டேக் தான் நண்பா. அதாவது நண்பா இது 2 மெத்தட் கரெக்டு தான். இது 2ம் ப்ளஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ளஸ் பண்ணி நண்பா 1ன்னு வந்துடும். 5 + 1 5 5 + 5 பார்த்தீங்கன்னா 10 10 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 1 நண்பா. இதுக்கு அடுத்த நம்பர் வருது பார்த்தீங்களா? அதாவது இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5க்கு அடுத்த நம்பர் 6ஆம் நம்பர் வரும் சரிங்களா? 6ன்னா அதை எடுத்து மைனஸ் பண்ணிக்காங்க நண்பா சரிங்களா? இந்த ப்ளஸ் பண்ண சொல்லிட்டேன் சாரி நண்பா. வந்து மைனஸ் பண்ணிக்காங்க சரிங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வந்துடும் சரிங்களா? இப்போ நண்பா 1 இது 2 மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 5ன்னு கிடைக்கும் சரிங்களா? இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் 5 இல்லை 0 கிடைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் நம்ம 0 கிடைச்சிருக்கு சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 0 சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா 4 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணி நண்பா 8 சரிங்களா? இப்போ 8 மைனஸ் குறி போட்டுக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 0க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 1 சரிங்களா? 1 1 அப்போ 2 ப்ளஸ் மைனஸ் பண்ணி நண்பா 8ல் 1 போச்சுன்னா 7 சரிங்களா? 7 இல்லைனா பவர் 2 சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்க நண்பா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இது 2ம் நண்பா ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 நம்ம மைனஸ் குறி போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா? இது 5ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க நண்பா 5. இப்போ 2 மைனஸ் பண்ண நம்பர் 4 4க்கு பவர் நம்பர் 9 சரிங்களா? இப்போ அதே நம்பர் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நம்ம இதே மாதிரி நண்பா சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 7 சரிங்களா? 7 மைனஸ் குறி நண்பா 9 இருக்குது சரிங்களா? இந்த 9க்கு அடுத்த நம்பர் 0 சரிங்களா? 0 இது 2 நண்பா ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே 7 வரும், இது பவர் 2ன்னு வரும் சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 பக்கத்தில் ஒரு மைனஸ் குறி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5v மைனஸ்னு போட்டுக்கோங்க சரிங்களா? இப்போ ஈக்குவல் பண்ணிங்கன்னா 0 0 அப்போ இல்லைன்னா 5 ஆன்சராக வரணும் சரிங்களா? இப்போ நான் இன்றைக்கி ஒன்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா? 5 வருதுங்களா? இப்போ நாளைக்கு அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணா 6 12 12 நண்பா 3 எடுத்துக்கோங்க, மைனஸ் குறி போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4 இருக்குது, அடுத்த நம்பர் நம்பர் 5 சரிங்களா? இப்போ 5 ஈக்குவல் பண்ணி நண்பா 2 வரும் சரிங்களா? இப்போ 2ன்னா 2 இல்லைனா 7 சரிங்களா? நல்லா பார்த்தது நண்பா நம்ம 4 மெத்தடில் பார்த்துட்டோம் சரிங்களா? 4 மெத்தட் பார்த்ததுக்கு நம்மளுக்கு 1 6 சரிங்களா? 1 6 இல்லை 2 7 இந்த நம்பர் தான் வருது சரிங்களா? இந்த நம்பர் பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா? நம்ம பாருங்கள், நம்ம இது ஒன்றும் கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா? இது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வின் பண்ணுங்கள் சரிங்களா? நம்ம பாருங்கள் நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சரிங்களா? அதாவது 889 274 இன்றைக்கி வந்து 574 ரிசல்ட் சரிங்களா? நண்பர் நான் ஒரு சின்னதாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சார்ட் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் நம்ம எடுக்கிற நம்பர் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. அதனால் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா? நம்ம பாருங்கள் கலர் மாற்றின்னு இருக்கேன்.
சரிங்களா. நண்பா அந்த 8 9 8 8 9 ரிசல்ட் வந்துச்சுல சரிங்களா. நண்பா அந்த மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள் 6ன்னு இருக்கா, இந்த கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள் 1 இருக்குது. ஏன்னா 6 பவர் 1. அந்த இடைப்பட்ட நம்பர் 3 நம்பர் பாருங்கள் நண்பா. 8 அதாவது 9 மேலே இருந்து பாருங்கள் 9 8 8ன்னு இருக்குது சரிங்களா. ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு நண்பா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே மேலே எடுத்துக்கோங்க 8 8 9ன்னு ரிசல்ட் சரியா நண்பா. அன்றைக்கி கீழேருந்து அப்படியே மேலே நண்பா சரிங்களா. இப்போ நண்பா அது அப்படி வந்துருச்சா. அதே நண்பா இங்கேருந்து பாருங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் சரிங்களா. 4 நாள் நண்பா. இந்த 4 நாள் அப்படியே எடுத்துக்கோங்க. அதாவது நண்பா இந்த 1 மார்க்குன்னா 5 நாள் வரும். இந்த 1லேருந்து நண்பா கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா இந்த 8 கீழே பார்த்தீங்கன்னா 1 மார்க்குங்க அதில் இருந்தீங்கன்னா 5 நாள் வரும். அது கீழே எடுத்தால் 4 நாள் சரிங்களா. இப்போ நண்பா இதுலேருந்து சரிங்களா நேராக பாருங்கள் ஒரு நாள் ஒரு மந்தோட கேப் சரிங்களா. அந்த ஒரு நாளோட கேப் விட்டு அடுத்த நாள் சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். இப்போ கேப் விட்டேன் 4 நாளுக்கு சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 6 இங்கே 1 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 4 இங்கே 2 சரிங்களா. நம்ம கரெக்டாக பாருங்கள் 4 2. அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்துச்சு நண்பா கீழே வந்து அப்படியே மேலே எழுதி பாருங்கள். நம்ம இப்போ வந்து 8 8 9 எழுதுனாங்க இடத்துல நம்ம 8 8 9 எழுதி வச்சுருந்தோம். இப்போ இதே மெத்தட் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதுறோம் கீழே வந்து மேலே 2 7 4. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானியத்தோட ரிசல்ட் சரிங்களா. பார்த்தீங்கன்னா 2 7 4. இப்போ அதே மாதிரி நண்பா இன்றைக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் மேலே சரிங்களா மேலே போய் நண்பா இதே மெத்தட் நம்மளுக்கு மேலே போயிருக்கு சரிங்களா. இதே மெத்தடில் மேலே போய் அதே மெத்தடில் நண்பா ஈஸியாக ஒரு நம்பர் வருது நம்மளுக்கு கிளிக் ஆகுது சரிங்களா. இந்த ஜூம் பண்ணுற பாருங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு பவரில் 1 கீழே, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 0 நம்ம கீழே 0 சரிங்களா. சென்டராக இருக்கிற நம்பர் பாருங்கள் நண்பா 500 அது மேலே வந்து பாருங்கள் 754 சரிங்களா. இப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் நண்பா இன்றைக்கி ஒன்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நண்பா சென்டராக இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஏ போர்டு சரிங்களா. இது வந்து நமக்கு சென்டராக ஏ போர்டு இருக்குது. அப்போ 5 சரிங்களா 5 சரிங்க நண்பா. அப்போ மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 7, கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 574. நேற்று உள்ள பிசி அப்படியே இறங்கிக்குது இன்றைக்கி ரிசல்ட்டு. அதே மாதிரி நண்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கேப் விட்டு சரிங்களா. இப்போ 1 2 3 4 நாள் கேப் விட்டு இந்த 0 சேர்த்துனா 5 நாள் நண்பா அப்படி 4 நாள் கேப் விட்டு அதே ஒரு 4 நாள் இந்த 4 நாள் கேப் விட்டு வந்தோம்னா நண்பா இங்கே எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 2ன்னு வந்துச்சோ இங்கே எப்படி நண்பா மேலேருந்து கீழே அதாவது 8 8 9ன்னு வந்துச்சோ அதே மெத்தட் நண்பா இதே மெத்தட் தான் நம்ம இதுங்க எடுத்தோம் சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து தான் மேலே எழுதணும். அப்போ 2 7 4 சரிங்களா. இது இப்படி வந்துச்சு. அதே மாதிரி நண்பா இங்கேருந்து ஒரு 4 நாள் கேப் விட்டு இங்கே என்ன வந்துச்சுன்னா நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 7 4. ஏன்னா சென்ட்ரல் நம்பர் பி போர்டு நண்பா சரிங்களா. சென்ட்ரல் நம்பர் அந்த 5ஆம் நம்பர் சென்ட்ரல் ஓகே பி போர்டுக்கு சாரி நண்பா ஏ போர்டு. சென்ட்ரல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பி போர்டு, கீழே இருக்கிற நம்பர் சி போர்டு. இப்போ அதே மெத்தட் நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4க்கு 2 சரிங்களா. அப்போ அதே மாதிரி நண்பா இங்கே ஒரு 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4க்கு 2 அதே மாதிரி இருக்கும். 4 இருக்குது இங்கே 2 இருக்குது. இங்கே சென்ட்ரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 7 7. நம்ம கணக்கில் நண்பா 6 7 6 7 தான் மாற்றி மாற்றி கிடச்சிச்சு சரிங்களா. இப்போ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இது ஒரு மெத்தட் புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 6 7 7. அதே மாதிரி நண்பா நம்ம சென்ட்ரல் நம்பர் ஏன்னா இந்த மெத்தட் இந்த மெத்தட் கரெக்டாக காமனாக இருக்குது. அப்போ இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தட் நம்ம காமனாக வந்துச்சுன்னா நாளைக்கு அப்போ நண்பா சென்ட்ரல் நம்பர் சரிங்களா. இப்போ 5 நம்பர் ஏ போர்டு எடுத்துமா இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது சரிங்களா. அங்கே 7 இருக்குது நண்பா சென்ட்ரல் நம்பர். அப்போ அது ஏ போர்டு சரிங்களா. நாளைக்கு ஏ போர்டு 7. நாளைக்கு நண்பா ஏ போர்டுக்கு 7 எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நண்பா மேலே இருக்கிற இந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா அது வந்து பி போர்டு. அப்போ நம்ம இங்கே என்ன பி போர்டில் இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்போ நாளைக்கு பி போர்டு 7 தான் சரிங்களா. அப்போ நண்பா கீழே இருக்கிற 4 தான் வந்து சி போர்டு இருக்குது. அப்போ நண்பா இங்கே இருக்கிற 6 பார்த்தீங்கன்னா சி போர்டு வரணும் சரிங்களா. இப்போ நாளைக்கு என்ன நமக்கு தெரிஞ்ச நண்பா நம்ம அங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 6 தான் கிடைச்சிச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மார்க்கு நமக்கு 76 தான் கிடைக்குது சரிங்களா. இப்போ நம்ம வந்து காமனாக ஒரு நம்பர் கொடுக்கணும் சரிங்களா. இந்த நம்பர் மட்டும் தான் நம்ம காமனாக கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ். நாளைக்கு எனக்கு நம்பர் டபுள்ஸ் வருது. அதாவது நம்ம எந்த நம்பர்னா 7 7 6 சரிங்களா. இந்த நம்பர் மட்டும் நண்பா நாளைக்கு ஒரு செட் ட்ரை பண்ணிங்க. 776. இது பாக்ஸ் கிடையாது நண்பா, ஒரே ஒரு நம்பர் தான். இதுவே ஆல் போர்டு ட்ரை பண்ண நமக்கு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. ஏன்னா 7 நம்ம 2 7 வர மாதிரி இருக்குது. ஆல் போர்டுனா ஒரு வேளை நமக்கு நாளைக்கு 776 வச்சுன்னா 2 போர்டு பாஸ் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி 776 சரி நண்பா. இது சும்மா ஒரு கெஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பாருங்கள் எந்த ஒரு நம்ம ஒளிவு மாதிரியுமே வச்சு ஏதோ கணக்கு போட்டு அப்படி இப்படின்னு தரல. உங்கள் முன்னாடியே மார்க் பண்ணி தான் காமிக்க எங்கெங்கெல்லாம் நம்பர் வருது எப்படிலாம் வந்து காமிக்கிறேன் சரிங்களா. இது பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் நண்பா இந்த 776 ஒரு செட் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா.
சரி நண்பா, தேங்க் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நண்பா, சேனலில் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் பயன்படுத்தட்டும். சரிங்களா? அவங்களும் வின்னிங் எடுக்கட்டும். சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.